This video is sponsored by EduQuest. EduQuestல இப்போது தமிழ்லையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கலாம். அப்புறம் திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காயை உடனே செய்ய போகிறீங்கன்னா தண்ணியில் போட தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க சிம்பிளான மசாலாஸ் தான். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள், அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணால் போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணியும் சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக தொளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இரும்பு சட்டியில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். சிம்மில் வைக்கலைன்னா மசாலாஸ் வந்து கரிஞ்சிரும். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா மேலேயே கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட வாழைக்காய் தவா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1 pot ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இது கூட எல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி கருவேப்பிலையை பொரிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.